இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாரம்பரிய நாட்டு எலுமிச்சை செடி. இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துலேயே நல்ல பலன் தரக்கூடியது. நீங்கள் கன்று வாங்கி இன்றைக்கி வச்சிங்கன்னா, இன்னும் 3 வருஷத்தில் உங்களுக்கு வந்து காய்ப்பு வந்துடும். இதுக்கு நீங்கள் வந்து பெருளவில் ஒன்றும் செலவு பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப கம்மியான செலவு தான். ஆட்டு சாணம், மாட்டு சாணம், நம்ம அன்றாடம் வந்து தண்ணி மட்டும் டெய்லி கொடுக்கணும். கொஞ்சம் கன்று காய்ப்புக்கு வர வரைக்கும் டெய்லி தண்ணி கொடுக்கணும். அது வந்து உப்பு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்ல தண்ணியாக பார்த்துக்கணும். நல்ல தண்ணியாக இருக்கிற இடத்துல வச்சு டெய்லி தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கனாலே போதும். பெரும் அளவில் ஒன்றும் ரசாயன உரமெல்லாம் போட வேண்டியதில்லை. இதுக்கு பெரும் அளவில் ஒன்றும் செலவுகள் பண்ண வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா, நம்ம கடைகளில் வாங்குகிற ஹைப்ரிட் எலுமிச்சம்பழத்தை விட இது வந்து பெரிய அளவில் இருக்கும். சைஸு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ரெண்டாவது வந்து சுவை வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து நீங்கள் சர்பத்து, நன்னாரி சர்பத்து, ஊறுகாய் இது போன்றதுக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து நல்ல சுவையை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஊறுகாயெலாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்குமே கெடாமல் அப்படியே நல்ல சுவையிலேயே இருக்கும். வெயிலில் மட்டும் அப்பப்போ வச்சுக்கணும். ஊறுகாயை வந்து கொஞ்சம் வெயிலில் சூடு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து வீணாகவே போகாது. 1 வருஷம் வரைக்கும் கூட வச்சு பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் வந்து தயார் பண்ணுறது, ஊறுகாய் தயார் பண்ணுறது இயற்கையான முறையிலே தயார் பண்ணணும். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். நாங்கள் இதுக்கு பெரும் அளவில் ஒன்றும் செலவு பண்ணலை. சாதாரண ஆட்டு சாணம் தான் போட்டிருக்கோம். ஆட்டு சாணம், தழை, உரம்தான், இயற்கையான உரம் தான் பயன்படுத்துகிறோம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும். தண்ணீர் மட்டும் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து கொடுக்கணும். கன்று காய்ப்புக்கு வர வரைக்கும் டெய்லி கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு முறை இறைச்சாலே போதும். காய்ப்புக்கு வர வரைக்கும் டெய்லி வந்து தண்ணீர் கொடுங்க. நீங்கள் வந்து பழத்தை பாருங்கள். இது வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற பழத்துக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் தெரியும். இது பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நம்ம அளவு வந்து பெரிய அளவில் இருக்கும், பெரிய சைஸில் இருக்கும். அது வந்து நீங்கள் கடைகளில் வாங்குகிற பழம் வந்து சின்ன சின்ன பழமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். செடியை பாருங்கள். செடி நல்லா படர்ந்து காய்க்கக்கூடியது. நல்லா படர்ந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 வருஷத்துலேயே காய்ப்பு வந்துடும். அது ஒரு செடிக்கு 5 முதல் 6 காய்கள் கூட காய்க்கும். வருஷத்தில் 3 முறை வந்து காய்க்கும். அது நல்லா தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல காய்ப்பு நல்லாயிருக்கும். கிலோ வந்து இப்போ வந்து 150, 130 அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. நாட்டுப்பழம்னால நீங்கள் வந்து ஹைப்ரிட் பழம் வாங்குறதுக்கும் நாட்டுப்பழம் வாங்குறதுக்கும் விலையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கூடுதலான விலை தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து சுவை அதிகமாக இருக்குங்கிறதுனால இதை நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. அதுமாரி நம்ம பாரம்பரிய நாட்டு பழங்களுக்கு வந்து சந்தைகளில் நல்ல விலை கிடைக்கிது. இப்போ இந்த கன்றுகள் வந்து எங்கள்கிட்ட வந்து மிக குறைந்த விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு கன்று வந்து 10 ரூபா அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். இது நீங்கள் 100, 150, 200 கன்றுகள் வந்து ஆர்டர் பண்ணும்போது கொரியர் மூலமாக உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருவோம். நீங்கள் வீட்டிலையே வாங்கிக்கலாம். ஆர்டர் பண்ணி வீட்டிலையே வாங்கிக்கலாம். ஜிபே மூலம் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கன்றுகள் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இதுக்கு நீங்கள் மாடி தோட்டம் கூட அமைக்கலாம். இதுக்கு வந்து ஒன்றும் அதிக செலவுகள் வந்து வந்துடாது. குறைந்த செலவில் நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் சொந்தமாகவும் வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், விற்பனைக்கும் பயன்படுத்திக்கலாம். தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கன்றுகள் வந்து கொரியர் மூலம் உங்கள் வீடுகளுக்கு அனுப்பப்படும். நன்றி.